ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான ராகி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டிலேயே ரெடி பண்ண ராகி மாவு தான் சேர்த்துருக்கேன். கூடவே 2 கப் அளவுக்கு புளிக்க விட்ட இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா குக்காகி வரும். பாருங்கள், இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ராகி போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.